மோடி நம்ம இந்தியாவோட பிரதமருங்க. மோடி என்ன பண்றாருன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னால நம்ம தமிழ்நாட்டுல திருச்சி டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, திருச்சிக்கு வராரு. எதுக்காக வராருன்னா, திருச்சியில ஒரு ஏர்போர்ட்டை திறந்து வைக்கிறதுக்காக மோடி தமிழ்நாட்டுக்கு திருச்சிக்கு வராரு. ஓகேங்களா? திருச்சிக்கு வந்தது மட்டும் இல்லாம மோடி என்ன சொல்றாருன்னா, இந்த தமிழ்நாட்டுல திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்னும் 1-2 வருஷத்துல இருக்காது. அடி மண்ணோட அழிஞ்சு போகும் இந்த திமுக அரசு. திமுக கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டுல இருந்ததுக்கான அடையாளம் சுத்தமா இருக்காது. மோடி நானு திமுகவை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, எதனால மோடி அவர் அப்படி சொல்றாருன்னா, இந்த திமுக கட்சியில போதைப் பொருள் கடத்துறாங்கல்ல, அந்த ஆளுங்க கூடலாம் சகவாசம் வச்சிருக்காங்க இந்த திமுக அரசு. 2வது, இந்த திமுகல இந்த ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க மு.க. ஸ்டாலினோட ஃபேமிலி அவங்க தான் இந்த தமிழ்நாட்டு மக்களை ஆண்டுட்டு இருக்காங்க. மதவாத அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மதுவை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆனதுக்கு அப்புறம் மதுவையும் ஒழிக்கல. இப்படின்னு நிறைய பிரச்சனைகள்னால இந்த திமுக அரசு தமிழ்நாட்டில் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்த திமுக அரசை நான் ஒழிக்க போறேன் அப்படின்னு மோடி சொல்றாரு. இந்த போட்டோல வராரு பாத்தீங்களா, இவரு யாருன்னா நம்ம திமுக அரசோட அமைச்சர். இவர் பேரு தாமோ அன்பரசன். ஓகேங்களா? இந்த அன்பரசன் என்ன சொல்றாருன்னா, மோடி நீ ஒரு பிரதமரா இருக்கிறதுனால நான் பாக்குறேன், இல்லைன்னா கிழிச்சிருவேன் அப்படின்னு மோடியை திட்டியிருக்காரு. அன்பரசன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி திமுகவை ஒழிச்சிருவேன், அடிச்சிருவேன், அழிச்சிருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா யாருனாலையும் திமுகவை ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் திமுக கட்சி ஸ்ட்ராங் ஆயிட்டே தான் போயிருக்கு. திமுக கட்சி ஒரு சும்மா இப்ப வந்த கட்சி கிடையாது. நிறைய தலைவர்கள் உயிர் தியாகம் பண்ணி இந்த திமுக கட்சியை வளர்த்திருக்காங்க. திமுக கட்சியை யாருனாலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அன்பரசன் என்ன சொல்றாருன்னா, இந்த திமுக கட்சி இப்ப வந்த கட்சி கிடையாது, ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. நிறைய பேர் சொன்னானுங்க திமுக கட்சியை அழிச்சிருவோம், திமுக கட்சியை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னானுங்க. ஆனா எவனாலையும் எதுவுமே பண்ண முடியல. இப்படி பேசியிருக்காரு அன்பரசன் மோடிய. அன்பரசன் மேல கொலை மிரட்டல் அப்படிங்கிற ஒரு கேஸை தூக்கி போட்டாங்க. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, எப்ப அன்பரசா நீ எந்த வகையில திமுக அரசுக்கு சப்போர்ட் பண்ற? இப்போ ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்க, அவன் திமுக. இப்போ நீங்கெல்லாம் குடும்ப அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க திமுக தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதனால உன் மேல கண்டிப்பா 5 பிரிவுல இந்த அன்பரசன் மேல கேஸ் போட போறாங்க. போட்டுட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல அதுக்கு உண்டான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாரு இந்த அன்பரசன். பார்க்கலாம்.